Hi guys, welcome back to Keys Finance World. Happy New Year to everyone. Lifeல most important things அப்படினாலே ஒன்று வெல்த்தோ இன்னொன்று ஹெல்த் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் வேற எதாவது இருந்தாலும் வெல்த் வைஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வருஷத்துல இருந்தாவது ₹1000 ஆர் ₹2000 ஆகுது மந்த்லி ஒரு எஸ்ஐபியோ ஒரு ஸ்டாக்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எப்படி பண்ணணும்? ஸ்டாக் மார்க்கெட்டில் டேரக்டாக பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாமா, கோல்டில் பண்ணலாமா, சில்வரில் பண்ணலாமா, ஸ்டாக் மார்க்கெட் திஸ் இயர் எப்படி இருக்கும், மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடியும் போது உங்களுக்கு ஒரு இந்த வருஷத்தோட என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்து முடியும் போது திஸ் இயர் பிளான் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நவ் த பிக்சர் இஸ் கிளியர். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, why 2026 இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, புல்லிஷாக இருந்தாலும் சரி, பெய்ரிஷாக இருந்தாலும் சரி, சைடு வேஸாக இருந்தாலும் சரி, என்னவா எடுத்துகிட்டு போட்டோம், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம எதை பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிராஷ் பார்த்துருக்கேன், 2008 அண்டு 2020. இந்த டைமில் நம்ம முக்கியம் நோட் பண்ணது, இந்த ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி அந்த டைமில் தான் ஒரு பெரிய லம்சமான அமௌண்ட்டை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. லேட்டர் அவங்க தான் மார்க்கெட்லேருந்து மல்டி ரிட்டர்ன்ஸ் அவங்க தான் லேட்டர் எடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு 5 to 10 ஸ்ட்ராங் கம்பெனிஸ், ஒரு 10 ஸ்டாக்ஸ்க்குள்ளே இருக்கணும் பார்த்துக்கோங்க. அதில் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் க்ரோத் ஸ்டெடியாக இருக்கணும், டெப்ட் லெவல் லோவாக இருக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். முக்கியமாக கேஷ் ஃப்ளோ. ஒரு கம்பெனிக்கு கேஷ் ஃப்ளோ மட்டும் இல்லைன்னு வைங்க, அது எவ்வளோ பெரிய கம்பெனி இருந்தாலும் லாஸ் ஆகிடும். கேஷ் ஃப்ளோ 100% தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை விட 10 ஸ்டாக்ஸில் ஒரு 3 to 4 ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணிட்டா பெட்டர். அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஈக்விட்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்க 10 ஸ்டாக்ஸில் இருந்து மந்த்லி நம்ம குவான்டிட்டியை பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜனவரி 15th நீங்கள் ஒரு 10 குவான்டிட்டி வாங்கிட்டீங்கன்னு வைங்க, ஜனவரி எண்டில் ஒரு 10 குவான்டிட்டி, பிப்ரவரி எண்டில் ஒரு 10 குவான்டிட்டி, இப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே போகணும். பண்ணிகிட்டே போயிட்டு இருக்க அதோட ப்ரைஸும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு வேளை மேபி நம்ம சூஸ் பண்ணிக்க ஸ்டாக்ஸு ஒரு 3 to 4 months கழிச்சு ஃபால் ஆயிடுச்சு, மார்க்கெட் டிப்பில் இருக்குது அப்படின்னா 10 குவான்டிட்டி பை பண்ணுறது இடத்துல 20 குவான்டிட்டி வாங்குங்க, 20 குவான்டிட்டி பை பண்ணுறது 30 குவான்டிட்டி, அப்படி டபுள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் லோவாக கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுலேருந்து டிவிடெண்ட் காம்பனின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளாக ஒரு இமேஜினேஷனாக சொல்கிறேன். இப்போ ஐடிசி மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் வச்சுக்கோங்களேன், ₹400 இருக்குன்னு வைங்க. இப்போ நான் ₹400 ஒரு ஐடிசி ஒரு 100 குவான்டிட்டி வாங்கிட்டேன். ஐடிசியோட ப்ரைஸு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஐடிசியோட ப்ரைஸு ஒரு 400லேருந்து 450 போயிடுச்சுன்னா எனக்கு இந்த ப்ரைஸும் ஃபஸ்ட்டு ₹50 ஒரு குவான்டிட்டிக்கு ₹50 எனக்கு ப்ராஃபிட். செகண்டு, ஐடிசி இஸ் ஏ சூப்பர் டிவிடெண்ட் கம்பெனி. ஐடிசி மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குற நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்போது டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிவிடெண்ட்டும் நமக்கு செகண்ட் ப்ராஃபிட் இல்லையா? இங்கே எனக்கு ₹50 ப்ராஃபிட்டு, செகண்ட் டிவிடெண்ட் ப்ராஃபிட். இந்த ரெண்டுமே திருப்பியும் கொண்டு போய் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். இதில் அதே கம்பெனி பண்ணணும், மாற்றி பண்ணக்கூடாது. இப்போ ப்ரைஸ்லேருந்து ஒரு அமௌண்ட் வந்துருச்சு, டிவிடெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் வந்துருச்சு, இந்த ரெண்டுமே எடுத்துகிட்டு போய் அதே கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். இது அடுத்த வருஷம் பார்க்கும்போது டபுள் ஆயிரும். இதுதான் டிவிடெண்ட் காம்பவுண்டிங். டிவிடெண்ட் வந்துட்டு ரிவார்டு, ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு ஒரு க்ரோத் பார்ட். இந்த ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது க்ரோத்து கிராஜுவலாக இருக்கும், சூப்பர் க்ரோத்தாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே லாஸ்ட் இயர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. முக்கியமாக சில்வர் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ், ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட்ஸ் இருந்தது. 1 kg ஆல்மோஸ்ட் 3 lakhs கிட்ட வந்துருச்சு. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு சேஃபான ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட். சில்வர் அப்படி கிடையாது, ஹைலி வொலாட்டிலிட்டி ப்ராடக்ட். சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் கிராம்ஸ் தான் மந்த்லி நம்ம ஆட் பண்ணணும். கோல்டு அப்படி இல்லை, உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கு, நீங்கள் எவ்வளோ வேணால் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் சில்வரை பொறுத்த வரைக்கும் லம்சமாக பண்ணக்கூடாது. மந்த்லி ஒரு ETF, சில்வர் ETF சூஸ் பண்ணி மந்த்லி உங்களால் எவ்வளோ முடியுமோ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் கிராம்ஸை மட்டுமே ஆட் பண்ணுங்க. ஏன்னா சில்வரில் எப்போ வேணாலும் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக நெகட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ 60% டேரக்ட் ஈக்விட்டியில் பண்ணிடுங்க, 20% கோல்டு அண்ட் சில்வர்லையும், 20% மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பண்ணணும்? நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபண்ட், எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸுக்கு லாஸ்ட் 5 years பர்ஃபார்மன்ஸு கிரீன் சிக்னலில் இருக்கணும். நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து கொடுத்துருக்கணும். அதை நீங்கள் ஆப்பில் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஃபண்டில் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அந்த NAV கொஞ்சம் கம்மியாக கிடச்சா பரவாயில்ல, அது ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா பெட்டரான சாய்ஸ். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு ஆவரேஜாக ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்.
அதுக்கு மேலே வர சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஒரு 12% நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கோல்டு, சில்வரு, மியூச்சுவல் ஃபண்டு, டேரக்ட் ஈக்விட்டி, இந்த 4 நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்ய வேணாம்னு பார்த்துடலாம். மந்த்லி எந்த காரணத்துக்கு கூட எஸ்ஐபி ஸ்டாப் பண்ண வேண்டாம். குவான்டிட்டி ஆட் பண்ணுறதை மிஸ் பண்ணக்கூடாது. டிவிடெண்ட் அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கோல்டு அண்ட் சில்வரில் கோல்டு எவ்வளோனா ஆட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சில்வர் ஹை வொலாட்டிலிட்டி ப்ராடக்ட், ஸோ சில்வரில் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் மட்டும் மந்த்லி ஆட் பண்ணால் போதும். டோன்ட்ஸ் என்னென்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, பீக் கிரீன் ஃபோமோ என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். ஒரு லெவல் பீக் லெவல் போனதுக்கப்புறம் கோல்டு, சில்வர், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் எதாவது சரி பீக் லெவலில் போய் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும். அது பீக் லெவல் போயிடுச்சு இல்லையா, வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். டிப்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க, ஃபேமிலியில் சொன்னாங்க, நான் அங்கே கேட்டேன் இங்கே கேட்டேன்னு சொல்லிட்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன், இந்த எஸ்ஐபியாக இருக்கட்டும், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருந்தாலும் சரி, இந்த 3 months பார்த்துட்டு 6 months பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ தான் வந்திருக்கு அவ்வளோதான் வந்திருக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டராக மாறவே முடியாது. தயவு செஞ்சு 3 to 5 years ஆகுது கண்டினியூஸாக பிளைண்ட்லி ஹோல்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக ஹோல்ட் பண்ணணும். வாங்கியாச்சு, நம்ம வந்து பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி வாங்கிட்டோம். அதை எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் இருக்குது. எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு ஸ்டாப் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்கள் வந்து அது திருப்பி வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஹேபிட் கிரியேட் ஆகாது. ஸோ எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருந்தாலும் சரி அதை பார்க்கவே வேண்டாம். நீங்கள் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years வெயிட் பண்ணி அதுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வரக்கு சான்ஸ் அதிகம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஐம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே கிரியேட் பண்ணது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ மாதிரி. இந்த நியூ இயரில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஹாப்பி இன்வெஸ்டிங், ஹாப்பி நியூ இயர். திஸ் இயர் யூ க்ரோ யுவர் மணி டு க்ரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. டேக் கேர்.